ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தியை விளங்கக்கூடிய அன்னை சின்ன குலசை சிவசக்தி அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரருடன் சிவசக்தி முத்தாரம்மனாக கோயில்களில் வீற்றிருந்து பல மக்களுக்கு பலவிதமாக அருள்பளித்து திருவிழாவான சித்திரை திருவிழா என்று சித்ரா பௌர்ணமி என்ற திருவிழாவை முன்னிட்டு இங்கே நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த சேனல் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். ஆன்மீக பக்தர்களுக்கு அருள்மிகு அருள் சிவசக்தியா விளங்கக்கூடிய சிவசக்தி முத்தாரம்மனுக்கு சித்திரை திருவிழா என்று சொல்லி சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் சிறப்பு யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் பால் குடம் மற்றும் தீர்த்த குடம் அனைத்தும் எடுத்து வந்து பக்தர்கள் 12 மணிக்கு செலுத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெறும், அபிஷேகங்கள் நடைபெறும். அபிஷேகம் முடிந்தவுடன் அன்னதானம் தொடங்கப்படும். இந்த அன்னதானம் அறுசுவையுடன் அன்னதானம் மக்களுக்கு வழங்கப்பட இருக்குது. இந்த அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு ஆன்மீக பக்தர்கள் முத்தாரம்மன் தசரா குழு பக்தர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது முடிந்தவுடன் 3 மணிக்கு சரியாக மஞ்சப்பால் விளையாடுதல், முத்தாரம்மன் மஞ்சப்பால் விளையாடுதல். அந்த மஞ்சப்பால் விளையாடுதல் முடிந்தவுடன் அடுத்ததும் முளைப்பாரி 4 மணி அளவில் முளைப்பாரி ஊர்வலம். முளைப்பாரி ஊர்வலம் முடிஞ்சு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறும். மாலை 6 மணிக்கு. 6 மணிக்கு அந்த பூஜை முடிந்தவுடன் அக்னி சட்டிகள் பூவோடு எடுத்து வரும் நிகழ்ச்சியானது இருக்கிறது. அந்த அக்னி சட்டி எடுத்து வரும் பக்தர்கள் அனைவரும் வரும் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அம்பாளுக்கு மாலையிட்டு காப்பு கட்டுதல் நடைபெறும். அந்த காப்பு கட்டுதலில் வந்து கலந்து கொண்டு மாலையிட்டு காப்பு கட்டி விரதத்தை துவக்கணும். அந்த விரதத்தை துவக்கும் போது 8 நாள் விரதம். அக்னி சட்டி எடுப்பவர்கள், பால் குடம் எடுப்பவர்கள், முளைப்பாரி எடுப்பவர்கள் அனைவரும் இந்த தவறாமல் மாலை போட்டு அம்பாளுக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கணும். விரதம் இருந்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு சிவசக்தி முத்தாரம்மன் தசரா குழு சார்பாக முருகன் சாமி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம சித்திரை திருவிழா முன்னிட்டு அம்பாள் உள்ளே பரிகார பீடத்தில் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் பரிகார பீடத்தில் பலகையில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பலகையை அகற்றி விட்டு வெள்ளியில் பாவித்து வெள்ளி மேல் வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் இது தற்சமயமாக ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் உங்களால் முடிந்த காணிக்கை இந்த பீடத்துக்கு, வெள்ளி பீடத்துக்கு கொடுத்து உதவுமாறு முத்தாரம்மன் பக்தர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களால் முடிந்த காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கலாம். கொடுத்து இதில் உங்களுடைய காணிக்கை இதில் சேரணும்னு மனதார நான் வேண்டிக் கொள்கிறேன்.